கோவை விஜிஎம் மருத்துவமனையில் அதிநவீன டிஸ்பெப்சியா சென்டர் துவக்கப்பட்டது. கோவை விஜிஎம் மருத்துவமனை சார்பில் விஜிஎம் டிஸ்பெப்சியா சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மேற்கு ஆஸ்திரேலிய அரசின் முன்னாள் அமைச்சர் அலன் மெக் டியர்னன், ஆஸ்திரேலிய அரசின் சட்டத்துறை தலைமை வழக்கறிஞரின் உதவி அமைச்சர் யாஸ் முபாரக்காய், ஆஸ்திரேலியாவின் டிவர்டன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெகதீஷ் கிருஷ்ணன் பங்கேற்றனர். வணக்கம். நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத், சேர்மன் விஜிஎம் மருத்துவமனை கோவை. இன்று விஜிஎம் மருத்துவமனைக்கு தமிழகத்திற்கே ஒரு அருமையான நாள். விஜிஎம் டிஸ்பெப்சியா சென்டர் என்று திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலிருந்து முன்னாள் அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அலானா அவர்கள், இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற திரு முபாரக்கி அவர்கள், டாக்டர் ஜெகதீஷ் கிருஷ்ணன் ஜாக்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற டாக்டர் ஜாக்ஸ் முன்னாள் அமைச்சர் அவர்கள், 3 பேரும் இன்னைக்கு இந்த டிஸ்பெப்சியா விஜிஎம் டிஸ்பெப்சியா மையத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். இது எதற்காக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று நான் குறிப்பிட்டேன் என்றால், நிறைய நோயாளிகளுக்கு அஜீரண கோளாறு இருக்கின்ற, வயிற்று வலி, வாயு தொல்லை, வயிறு பொறுமல், குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகள் எண்டாஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட் மட்டுமே பல மருத்துவமனைகளும் செய்கின்றனர். அந்த டெஸ்ட்ல நிறைய பேருக்கு நார்மலா இருக்கு, எந்தவித தவறும் அதுல கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகளுக்கு ஏதோ மருந்து எழுதி கொடுத்து அவங்கள அனுப்பி ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறணும். டிஸ்பெப்சியா, அதாவது எண்டாஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட்ல ஒன்றும் இல்லைன்னா அடுத்தது இத்தனை கேட்ஜெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும். நிறைய நோயாளிகளை கடந்த பல ஆண்டுகளாக நான் பார்த்து வந்திருக்கின்றேன். ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா என்பதுதான் ஒரு மேஜர்